Hello friends, வணக்கம். வெல்கம் டு ஜேஎஸ்ஜே டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு பயாஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காரு டெலகிராமில். ஆக்சுவலாக இந்த பயாஸில் என்ன இஷ்யூ அப்படின்னா, இதில் வந்து இன்டர்மீடியட் இஷ்யூ இருக்குது. இன்டர்மீடியட் இஷ்யூனா லாங் டைமில் உங்களுக்கு டர்ன் ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த கரெக்டான அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் ஆகிடும். ப்ளஸ் இன்டர்மீடியட்டாக ஆன் ஆகும். சம்டைம்ஸ் ஆன் ஆகும், சம்டைம்ஸ் ஆன் ஆகாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து 100% அதில் பயாஸ் இஷ்யூ தான். சரிங்களா, ஹார்ட்வேர் செக் பண்ணியாச்சு. ஹார்ட்வேர் செக் பண்ணி ஸோ இருக்கிறதுனால இது வந்து ஹார்ட்வேர் பயாஸ் இஷ்யூ தான் சொல்லிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ பயாஸ் வச்சாலே இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் எப்படி சொல்கிறது, கண்டினியூஸாக வந்து நம்மளுக்கு வந்து இன்டர்மீடியட்டாக இஷ்யூ இருக்குது. இப்போ ஆட்டோ ஆஃப் ஆகுது கரெக்டாக 20 மினிட்ஸ்னால் 20 மினிட்ஸில் ஆட்டோ ஆஃப் ஆகுது. அதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா ஆன் ஆகிட்டு சம் ஃப்ரீசிங் இஷ்யூ இல்லை லேட் டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பயாஸ் இஷ்யூ ஆகிருக்கு. 90% வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு ஹார்ட்வேர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம பயாஸாக ப்ராசஸ் பண்ண போகிறோம். Acer 310 இந்த பயாஸை வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு ஏன்னா அதை வந்து Acer 310 சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன் டெஸ்க்டாப்பில். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம அந்த பயாஸை வாங்கின உடனே என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இதோட மீ வெர்ஷனை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். மீ வெர்ஷனை வந்து நம்ம அனலைசரில் போட்டோன்னா எக்ஸாக்டான மீ வெர்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா CSMEயில் 11.8.60.3561 இந்த வெர்ஷன் இருக்குது. இந்த வெர்ஷனை வந்து நம்ம இந்த லாஸ்ட் வீடியோவில் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் எல்லாத்துலேயுமே நம்ம மீ ரீஜன் ப்ளஸ் பயாஸ் ரீஜனையும் சேர்த்து மாற்றிருப்போம். ஏன்னா அது டெல் மாடல்ஸ் நம்மளுக்கு வந்து சைட்டில் வந்து டெவலப் பண்ணும்போது நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து பயாஸ் ரீஜன் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம பயாஸ் ரீஜன் அதையும் மீ ரீஜனை கிளியர் பண்ணி அதை கிளியர் மீ பயாஸாக நம்ம கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஸ்டம் அப் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்மளுக்கான இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டியாக நம்மளுக்கு வந்து டர்ன் ஆஃப் ஆகிறதும் லேட் டிஸ்பிளே இருக்கிறதும் தான் அதோட இஷ்யூ. இன்டர்மீடியட்டாக ஆன் ஆஃப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இஷ்யூ. ஸோ நம்ம மீ ரீஜனை மட்டும் சேஞ்ச் பண்ணாலே இதுக்கு 100% சொல்யூஷன் கிடச்சிடும். சரிங்களா, இதோட சேம் மீ வெர்ஷனை வந்து நம்ம இப்போ எடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்க எல்லா டூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டூல்ஸுமே நான் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்ச டூல்ஸ். பட் எல்லாத்தையுமே நான் டெலகிராமில் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் நம்மளோட மீ வெர்ஷனை வந்து 11.8 இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நான் தனியாக. 11.8ல் ஸோ வெர்ஷன் என்னென்னு பார்த்து அக்யூரேட்டாக எடுக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம மாற்றி எடுத்துட்டோம் அப்படின்னா டிஸ்பிளே வராது. பட் மீ இன்ஜெக்டர்னு ஒரு டூல் இருக்குது. அதில் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சில டைம் வந்து நம்மளுக்கு இப்போ 8 MB பயாஸை வந்து மேக்ஸிமம் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டோம். ப்ளஸ் இதில் இன்னொன்று என்னென்னா, அது இதுக்கான நம்ம மேனுவலாக பண்ணும்போது இதோட சேம் வெர்ஷனை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். பட் இதில் இருக்கும் நம்மளுக்கு இன்ஜெக்டர் சொல்லுவாங்க. இன்ஜெக்டரில் போடும்போது இன்டெல் மீ இன்ஜெக்டர் இதுதான். இதில் நம்ம போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அந்த பயாஸை லோட் பண்ணுறோம் பாருங்கள், அதில் நம்ம அக்யூரேட்டான மாடல் வந்து அதில் எடுத்துக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு சஸ்டைனபிள் பயாஸ் ஃபோல்டரில். நான் எங்கே வச்சுருக்கேன், சி ட்ரைவில் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதோட பாத்தை சூஸ் பண்ணிவிட்டேன். மேபி நான் சேஞ்சஸ் பண்ணேன், கொஞ்சம் சி ட்ரைவ் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால் அது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அதோடய ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து அதில் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது அவுட் ஆஃப் டாபிக் தான், இதை யூஸ் பண்ணலாம். பட் இதோட அட்வான்டேஜும் டிஸ்அட்வான்டேஜும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் இப்போ நான் பண்ணுறேன். இதை நான் லோட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெர்ஷன் வந்து எடுத்துக்குது. ஸோ நம்ம மேனுவலாக பார்த்த மீ அனலைசரில் என்ன வெர்ஷன் இருக்குன்னா 60.3561. இதில் பார்த்திங்கன்னா சூட்டபிளில் வந்து 11.8 இதில் பார்த்துக்கோங்க. இதில் 35 இருக்குது. 2 இதில் இருக்கிற ஃபைல் ஏதாச்சும் ஒன்று. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கன்சூமர் ஹெச் இருக்குது. எஸ்கேவில் வந்து
கன்சூமர் எச் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிம் இருக்குது. ஸோ இது ஒரு பிரச்சனை இருக்குது இதில். பட் மேக்ஸிமம் நம்ம வந்து இதில் இருக்கிறதுலாம் ஒர்க் ஆகும். ஏன்னா இதெல்லாமே ஸ்லிம் மாடல் அப்படின்னும் போதும் அதுவும் கன்சூமரில் தான் சேரும். ஸோ இதில் பண்ணும்போது 8 MB பயாஸ்க்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நான் சேவ் நியூ பயாஸ் கொடுத்தேன்னா அந்த லொக்கேஷனில் ப்ளஸ் அந்த மீ ரீஜனை வந்து ஆட் ஆன் பண்ணி நம்மளுக்கு புது ஃபைலாக கிடச்சிரும். பட் இது வந்து மேக்ஸிமம் ஃபெயில் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. பட் சக்ஸஸ் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ பழைய மாடல் ஜெப்ரானிக்ஸு இல்லை ஏசரு, ஹெச்பி, இன்டெல் இந்த மாதிரி பழைய வெர்ஷன் மாடல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே கண்டிப்பாக அதுக்கு ஒர்க் ஆகும். பட் என்ன மாதிரியான இஷ்யூஸ் வரும்னா, இது நம்ம மேனுவலாக பண்ணுறதில்ல, ஆட்டோ டிடெக்ட் ஆகி போகும். இதில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆஃப்செட்லேருந்து இந்த ஆஃப்செட் வேறு தான் நம்மளுக்கு மீ ரீஜன் இருக்கும். அந்த பார்ட்டிஷன் டேபிளில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்டர், அதுக்கப்புறம் ஒரு சில மீ அனலைசர், அதுக்கப்புறம் பயாஸ் ரீஜன், அதுக்கப்புறம் ஓஇஎம் ரீஜன், அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் இதெல்லாமே தனித்தனி பார்ட்டிஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் எக்ஸாக்டாக மீ அனலைசரை வந்து அதை சூஸ் பண்ணி அந்த டேபிள் வைஸில் அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசான ஃபைல்ஸை வந்து அது கம்ஃபர்டபுளான சூட்டபிள் ஃபைல்ஸை வந்து அதை அப்லோட் பண்ணி கொடுத்துரும். இதனால் என்ன இஷ்யூஸ்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ் ஒர்க் ஆகாது. சம்டைம்ஸ் லெனோவோலாம் உங்களுக்கு வைஃபையோட எரர் அடிக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் கனெக்டர் ஒர்க் ஆகாது, இந்த லேண்ட் போர்ட் ஒர்க் ஆகாது. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வரும். ஏன்னா நம்ம கரெக்டான மீ இது வந்து நம்ம கொடுக்கல. இதுதான் பிரச்சனையே. நம்ம கரெக்டான நம்மளுக்கு அதுக்கு சூட்டபிளான ஃபைல்ஸ் கொடுத்துட்டோம்னா அது கண்டிப்பாக 100% நான் கேரண்டியாக இப்போ நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் கஸ்டமர்கிட்ட கேரண்டியாக அது நீங்கள் கொடுத்த ஃபைல் நான் ரெடி பண்ணி கொடுத்த ஃபைல் வந்து ஒர்க்கிங் ஃபைல்னு சொல்லிட்டு என்னால் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியும். பட் இதுவே நான் டெக்ஸ்ட் இன்ஜெக்டரில் போட்டேன்னா எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. மேபி அது ஒர்க் ஆகுனா கஸ்டமர் பிளேஸில் போச்சுன்னா வேறு எதனா இஷ்யூஸ் வருமா அப்படின்ற சந்தேகம் எனக்கே இருக்கும். ஸோ நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இருந்தாலும் சேஃப்டிக்கு நான் வச்சுருக்கேன் அதை. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபைலோட இதை வந்து எடுக்க போகிறோம். சிஎஸ்எம்இயில் ரீஜனை மட்டும் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறோம். அதில் 11.8.60 வெர்ஷனில் 60 ஓகே 3561. இதில் 3561 கன்சூமர் ஹெச் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 11.8.60.3561 இந்த ஃபைல் இருக்குது. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா எஸ்கியூ வந்து மெயின். அதில் கன்சூமராக, கார்பரேட்டாக, ஸ்லிம் மாடலாக அப்படின்றத கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஸோ சேம் பயாஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கேரண்டியாக அவுட்புட் வந்து 100% ஒர்க்கிங்காக இருக்கும். 100% இது வந்து கன்சூமர் மாடல், கன்சூமர் வச்சுருக்கு. ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது நம்மளுக்கு அடுத்த டூல் வேணும். இது வந்து ஆக்சுவலாக மீ ரீஜன் நம்மளுக்கு வந்து பேக்கப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலுமே ஒரு பயாஸை வச்சு நீங்களே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சர்வீஸ் இன்ஜினியராக தான் இருப்பீங்க. பேசிக் நாலேஜ் பயாஸில் இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த வீடியோலாம் பார்க்க தோணும். சரிங்களா? நானுமே அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் ஃபைல் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபைலை வச்சு நீங்களாம் ஓனாக இப்போ ஒரு மாடல் வருது உங்கள்கிட்ட அப்படின்னா அதோட மீ ரீஜனை மட்டும் க்ளீன் பண்ணி அது என்ன இஷ்யூவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஃப்ளூவெண்ட் வந்து வரும். இப்போ சர்வீஸ் இதில் ஃபிட்டில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபிட் வெர்ஷன் வந்து நம்மளுக்கு என்ன வெர்ஷன் வேணும்? 11 வெர்ஷன் 11ல் 46 இதை வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது உள்ளே போய்ட்டு ஃப்ளாஷ் டூலில் போனீங்கன்னா இந்த Win32 இது உள்ள 2 ஃபைல் இருக்கும். ஃபிட்டும் அந்த சப்போர்ட்டட் பயாஸும் இருக்கும். நான் இந்த ஃபோல்டரை மட்டும் காப்பி பண்ணி நம்மளோட 310 இந்த பயாஸில் நான் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. ஒரே நிமிஷம். ஓகே, சாரி, இங்கே வீட்டில் இருக்கிறதுனால ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டூலை வச்சு இதில் இருக்கிற பயாஸில் இருக்கிற ரீஜனை எடுத்துகிட்டு இந்த ரீஜனை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் ப்ராசஸ். இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு ஃபிட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபிட்டோட டெம்ப் கிளியர் ஆகிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபிட் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது ஃப்ளாஷ் இமேஜ் டூல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இதில் ஓப்பன் கொடுத்து இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். நான் இந்த மாதிரி ஓப்பன் தான் ஃபார்முலா கொடுக்கணுன்றது இல்லை. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் ஃபைல் வந்து ஒரு க்ரியேட் ஆகிடும். இப்போ நம்ம அவுட்புட்டு இதில் எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கோ அத்தனை பார்ட்டிஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ ஃபிட்டில் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓகே இதில் பில் செட்டிங்ஸில் டெம்ப் ஃபைல் வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு HTML ஃபார்மேட், அதாவது டெக்ஸ்ட் HTML ஃபார்மேட்டில் வந்து சேவ் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன். ஃபிட்டோலாம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே போய் பார்த்தோன்னா அது வந்து நம்மளுக்கு BIOS ரீஜன், டிஸ்கிரிப்டர் ரீஜன், EC ரீஜன், அதுக்கப்புறம் இன்டெல் பின்னரி ஃபைலு, அதுக்கப்புறம் மீ ரீஜன், OEM, இந்த மாதிரி எல்லா இதுவுமே நம்மளுக்கு மாறிடும். ஓகே, இந்த மாதிரி பின்னரிஸ் அந்த நம்மளுக்கு பார்ட்டிஷன் வைஸில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம இதில் என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோன்னா இந்த மீ ரீஜனை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு மீ ரீஜனை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் இது 1787 KBயில் இருக்குது. நம்ம எடுத்து வச்சுருக்க இதுக்கு சூட்டபுளான ஒரு அந்த பின்னரி இங்கே இருக்குது. இது 1974, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்டோரேஜில். பட் நம்மளுக்கு அவுட்புட் வரும்போது அது கரெக்டாக வந்துடும். இதை நான் கட் பண்ணி இதோட ஃபோல்டர் பாத்தில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இருந்த இந்த பழைய பயாஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுலேருந்து இந்த மீ ரீஜனை டெலிட் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருந்த சோர்ஸ் ஃபைலில் அந்த மீ ரீஜனை வந்து நான் இதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ சேம் ரீநேம், அந்த நேமை ரீநேம் பண்ணி இந்த ஃபைலுக்கு வந்து நான் கொடுத்துட்டேன். மீ ரீஜன் வந்து நம்ம மாற்றின ஃபைல் இது. ஸோ திருப்பி நம்மளுக்கான ப்ராசஸ் என்னென்னா, திருப்பி ஃபிட்டில் ஓப்பன் பண்ணணும். ஃபிட்டில் ஓப்பன் பண்ணி நம்ம அந்த HTML ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, சேவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பில்ட் இமேஜ் கொடுத்தா போதும். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த ஃபைலை பண்ணிட்டானாலே அது வந்து அது லோட் ஆகிடும். இப்போ நம்ம பண்ண லாஸ்ட் டைம் பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே இதில் அந்த HTML வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா, ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நான் பில்ட் இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்மளுக்கான அவுட் இமேஜ் வந்து வந்துருச்சு. இதுதான் ஆக்சுவலான அவுட்புட். ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது சேம் எக்ஸாக்ட் வேல்யூ இருக்கும். இதுவும் 8192, இதுவும் 8 MB BIOS, ரெண்டுமே சிங்கிள் ஒரு சின்ன KB கூட மிஸ் ஆகாமல் அக்யூரேட்டாக வரும். ஏன்னா நம்ம எந்த சேஞ்சஸ் மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே பண்ணலை. கரெக்டான ஒரு மீ ரீஜனுக்கு அதுக்கு சூட்டபுளான ஒரு மீ ரீஜனை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு கால்குலேஷன் ஆகி மெர்ஜ் ஆகி மறுபடியும் நம்மளுக்கு அதுக்கு அக்யூரேட்டான ஒரு BIOS ரீஜன், நம்மளுக்கு BIOS ஃபைல் பின்னு வந்து ரெடியாகி வந்துடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ ரைட் பண்ணி இப்போ அவுட்புட் பார்த்தோன்னா கண்டிப்பாக அதுக்கு டிஸ்பிளே வரும். எங்கிட்ட அவுட்புட்கான சோர்ஸ் கிடையாது. ஏன்னா இது வந்து நான் பண்ணுறது எல்லாமே சர்வீஸ் தான் பண்ணுறேன், பேபிள் சர்வீஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு கஸ்டமர் அனுப்புவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க அனுப்புவாங்க. ஸோ அதை நான் எடிட் பண்ணி மட்டும்தான் தருவேன். ஸோ அதை கொடுத்தாலே இது வந்து 100% கேரண்டியாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ சம்டைம்ஸ் நம்மளுக்கே தெரியும் அதை எடிட் பண்ணும் போது இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்றது. ஸோ அதை வந்து நான் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் கொடுப்பேன். இந்த ஃபைலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சில மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டெல்லில் அக்யூரேட்டாக அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2-3 நம்மளுக்கு வரும்போதே 2 BIOS கொடுத்துருப்பாங்க, மீ ரீஜனாக இருக்கட்டும் இல்லை BIOS ரீஜனாக இருக்கட்டும். ஸோ அதை நம்ம கம்பைன் பண்ணி ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற டைமில்
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஃபீட்பேக் கொடுங்க, நான் அடுத்த பின் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். பட் இது வந்து கேரண்டி 100% ஒர்க் ஆகும். இப்போ நான் அதை ரீநேம் பண்ணி அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். சென்ட் பண்ணிவிட்டுன்னா அவங்க செக் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது, உங்களுக்கும் ஏதாச்சும் மேபி உங்களுக்கு தேவைப்படுது, ஏதோ ஃபைல்ஸ் வந்து ரைட் பண்ணணுன்னா தாராளமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது பேபிள் சர்வீஸ் தானே, ஒரு என்ன கால் பண்ணால் மெசேஜ் பண்ணால் எங்கள் சார்ஜஸ் கேட்பாரு அப்படின்றதெல்லாம் அது அப்படிலாம் யோசிக்கவாதீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏன்னா என்னோடய மெயின் மோட்டிவே எனக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ நான் கற்றுக்கிட்டது எல்லாமே யூடியூப்பில் தான், மற்ற வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சவங்க. ஸோ எனக்கு தமிழில் ஒருத்தவங்க இருக்காங்க சொல்லிக் கொடுக்க. பட் அவங்களே எனக்கு வந்து 18,000 20,000 மேலே சார்ஜஸ் கேட்டாங்க. ஸோ நான் கற்றுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அந்த விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான் என்னோடய மெயின் மோட்டிவ் இதுதான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் எதனா இது ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு டெலகிராம் சேனலில் இருக்கிற நம்பர் தான் என்னோடய நம்பர். அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னால் as soon as possible எவ்வளோ சீக்கிரம் என்னால் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நான் சொல்யூஷன் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.